இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாமா? நீங்க எங்கு வசிக்கிறீர்கள்? அதாவது வசிக்கிறீங்கன்னா நீங்க எங்க வாழ்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை வேர் டிட் யூ லீவ்? வேர் அப்படின்னா எங்கு, டிட் யூ லீவ் அப்படின்னா நீங்கள் வசிக்கிறீர்கள். வேர் டிட் யூ லீவ்? நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கறது. தயவு செய்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருங்கள். ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மூமெண்ட். ஃபார் அ மூமெண்ட் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ளீஸ் வெயிட் அ மினிட் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஒரு சீரியஸா இருக்கட்டும், இல்ல ஒரு படம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஒரு ஸ்நாக்ஸ், வாட் எவர் இட் இஸ், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஐ லைக் திஸ் வெரி மச். உங்கள் நாள் எப்படி இருந்தது? இன்னைக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆஃபீஸ் டே ஒரு எங்கேயாச்சும் வெளியில பிஸ்னஸ் பண்றது அப்படி இருக்கும் போது நம்ம பார்ட்னர்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ கேட்பாங்க, உங்க நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இந்த மாதிரி கேட்கறத ஹவ் வாஸ் யுவர் டே. ஹவ் வாஸ் தி டே அப்படின்னா நாள் எப்படி போச்சு. ஹவ் வாஸ் யுவர் டேன்னா இன்னைக்கு உங்க நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கறது. நான் இப்போது அலுவலகத்திற்கு போகிறேன். ஐ எம் கோ டு தி ஆஃபீஸ் நவ். ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ் நவ். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டு இருக்கேன். டு தி ஆஃபீஸ் நவ், ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ் நவ். நாம் நம் வேலையை தொடங்கலாமா? ஸோ இது நாம் நம் வேலையை தொடங்கலாமா. ஸோ இது இப்போ கண்டிப்பா கொஷினிங். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ லெட் ஸ்டார்ட்ஸ் அவர் ஒர்க். லெட் ஸ்டார்ட்ஸ் அவர் ஒர்க் அப்படின்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட் ஸ்டார்ட் அவர் ஒர்க், இந்த மாதிரி சொல்றது. லெட் ஸ்டார்ட் அப்படின்னா தொடங்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அது இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னா நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? லெட் யூஸ் பண்ணி சொல்றது எல்லாமே லெட் தொடங்கலாமா இந்த மாதிரி கேட்கறது. நான் இப்போது செல்ல வேண்டும். நான் இப்பொழுது, அதாவது இப்போது அப்படிங்கிறத நவுன் சொல்லுவோம். ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னா நான் இப்போ போகணும் இப்படி சொல்றது. ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னு சொல்றது. ஐ ஹாவ் டு லீவ் நவ். இதை நீங்க ஆஃபீஸ் இல்லை வாட் எவர் எந்த பிளேஸா இருக்கட்டும், இங்க நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பதில் தெரிகிறதா? உங்களுக்கு பதில் தெரிகிறதா? நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா? டு யூ நோ தி ஆன்சர்? டு யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியுமா, பதில், தி ஆன்சர். டு யூ நோ தி ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு பதில் தெரியுமா. நான் இங்கு உட்காரலாமா? ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? ஸோ நான் இங்க உட்காரட்டுமா, இந்த இடம் ஃப்ரீயா இருக்கா, நான் இங்க உட்காரலாமா. கேன் ஐ சிட் ஹியர்? கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னா நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னு கேட்டா அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்குற அர்த்தம். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனலா இருக்கும் அண்ட் அடிஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.